நேற்று போல் அத்தான் இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நைட்டே பாப்பாவும் தம்பியும் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சரி காலையில் குடிக்கலான்னு அவங்க 2 பேருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் இளநீ எடுத்துருந்தேன். பசங்களாம் ஸ்கூல் அனுப்பி விட்ட பிறகு தான் ஒரு 9 o'clock போல் தான். அது வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஸோ தண்ணியுமே அதுக்கப்புறம் தான் குடிப்பேன். அதனால் இன்றைக்கி இளநியாக எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு சைட் பை சாப்பாடும் செஞ்சிட்ருந்தேன். மதியானம் வேலைலாம் முடிச்சுட்டு குப்பை போடலான்னு வெளியே போயிருந்தேன். ஸோ வெளியே போகும்போது நல்லா காற்று சில்லு சில்லுன்னு வந்தது. 5 மணிக்கு அப்புறம் தான் பிள்ளைங்கள வெளியே விளையாட வைக்க முடியாது அப்படின்னு 4 மணிக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களும் விளாண்டாங்க. நானும் அந்த கேப்பில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டு நைட்டு டிஃபனுக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே செவ்வாய் உரையில் சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி பிஸ்கெட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்ற டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உண்மையாலே சூப்பராக வந்திருந்தது. பசங்களும் ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் செஞ்சுட்டு அத்தானோட ரியாக்ஷன் பார்க்கலாமா? கொண்டு போய் கொடுத்தா அத்தான் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். எப்பயுமே எது கொடுத்தாலும் காலைல சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நல்லாயிருக்குப்பா, அவ்வளோதான் முடிச்சுடுவாங்க. இதெல்லாம் முடிச்சு நான் கிச்சனை க்ளீன் பண்ணி வைக்கும்போது மணி 12 மணி.